ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு அரியலூர் மாவட்டம் அரியலூர் அருகில் இருக்கிற கலியபெருமாள் கோயில், அந்த ஊரை பற்றி தான் பேச போகிறோம். அங்கே உள்ள கலியபெருமாள் கோயில் ரொம்ப பழமையான கோயிலுங்க. அது பெருமாள் கோயில். அது அங்கே ஒரு காலத்தில் ஒருத்தர் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அந்த ஊரில் மாடு மேய்க்க போயிருக்கார். அப்போல்லாம் அது காட்டுப்பகுதியாக இருந்திருக்கு. அப்போ மாடு மேய்க்க போகும்போது ஒரு பசுமாட்டை மட்டும் காணும். அவர் தேடி தேடி காடு இல்லை, ஒரே புல் புதரம் அது மாதிரி இருந்திருக்கு. மாடு மேய்க்கிற இடம் தான், கொஞ்சம் காடாக இருந்திருக்கு. ஒரு பசுமாட்டை மட்டும் காணும். ஒரு 2 நாள் 3 நாள் தேடி பார்க்குறாரு, காணும். அப்போ அங்கே ஆடு மாடு மேய்க்கிற சில பேர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்குறாரு. ஏதோ அங்கே இந்த புதருக்குள்ளே ஒரு சத்தம் கேட்குது, ஒருவேளை உங்கள் மாடு நிற்குமோ என்னன்னு போய் பாருன்றாங்க. அப்போ இவர் வேலைக்கு எழுதிட்டு அப்படியே போய் பார்த்தா அங்கே அந்த பசுமாடு நிற்குதுங்க. பசுமாடு நின்று சரின்ட்டு கூட்டணும் பார்த்தா ஒரே ஆச்சரியம். என்னென்னா, அது 2 3 நாளாக மாடு பால் கறக்கல இல்லையா, கண்ணுக்குட்டிக்கும் பால் கொடுக்கல. அப்படியே மடியிலேருந்து பால் சுரந்து கீழே ஒரு சிலை இருக்குங்க. அந்த சிலை மேலே பாலபிஷேகம் மாதிரி அது நிற்கிது. அப்படி அந்த படி அந்த மாட்டோடைய காம்பு இருக்கு இல்லையா, அது கீழே அந்த சிலை இருக்குது. இது மேலே நின்றுக்கிட்டு அப்படியே பாலபிஷேகம் மாதிரி பண்ணுது. ஆச்சரியமான போன அந்த மாட்டுக்கு சொந்தக்காரர் இந்த கிராமத்தில் போய் சொல்கிறார், இதுமாரி ஆச்சு, கீழே பெருமாள் இருக்கார் அப்படின்னா ஊர் மக்களே திரண்டு வராங்க. அந்த இடத்த சுத்தம் செய்கிறாங்க. சுத்தம் செஞ்சு அந்த பசுமாட்டை அழைச்சிட்டு போயிடறாங்க. அந்த இதை நோண்டி பார்க்கும்போது அதில் ஒரு அழகான பெருமாள் இருக்காருங்க. ரொம்ப சுயம்புலிங்க பெருமாள். இது ரொம்ப பழமையான பெருமாள். அவர் ரொம்ப சக்தியான பெருமாள். சரி, அப்போ அந்த ஊரில் பார்க்குறாங்க. சரி, ஆளுக்கு ஒவ்வொரு இதாக பண்ணி இது ஒரு கோயில் கட்டிடலாம் அப்படின்ட்டு செங்கல் ஒருத்தர், அதுமாரி அந்த காலத்தில் பழமையான காலத்தில் எப்படி இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்று ஏற்றுக்கிறாங்க. நான் தேங்காய் தரேன், இப்படி தேங்காய் தரேன். அப்போ இந்த தேங்காய் ஒருத்தர் அங்கே தோப்பு வச்சுருக்காரு, தென்னந்தோப்பு. அந்த தென்னந்தோப்பு உரிமையாளர்கிட்ட போய் கேட்குறாங்க, அந்த கோயிலுக்கு கோயிலில் இந்த கட்டக்கூடியவங்களாம், கொஞ்சம் தேங்காய் கொடுங்க, அது மாதிரி பெருமாளுக்கு வடிக்கணும். அவர் தரமாட்டேன்றாரு. சரி, தரமாட்டேன்னோன்னா சரி வந்துட்டாங்க. சரி, இவர் இல்லைன்றாரு, இவர்கிட்ட போய் நம்ம போய் என்ன சொல்கிறதுன்ட்டு அடுத்த நாள் காலையில் அவர் தோட்டத்தில் பார்த்தா எல்லா தேங்காய்க்கும் கொம்பு முளைச்சிருக்குங்க. ஆச்சரியமா இல்லை? பகவானினுடைய எப்படி பாருங்கள் அருள். அவர் பயந்து போய் ஐயோ நான் தரப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் தேங்காய்லாம். அதுமாரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெருமாளுங்க அவர். உங்களுக்கு எப்போ நேரம் இருக்குதோ, அந்த அரியலூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். பஸ்ஸுனாக்கா அங்கே மினி பஸ் நிறையா இருக்குது சார், ஏகப்பட்டது நிறையா இருக்குங்க. போய் பாருங்கள். ரொம்ப பழமையான திருக்கோயில். அந்த பெருமாளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆடு மாடு அதுமாரி எருமை மாடு அதுமாரியெல்லாம் இதாக கொடுக்குறாங்க. வேண்டிக்கிட்டு அந்த கோயில் விட்றாங்க. நான் கேட்டேன், என்னங்க பெருமாளுக்கு ஆடு மாடு இதெல்லாம் மாதிரி இது காணிக்கை மாதிரி கொடுக்குறாங்களேன்னா, ஆமாங்க, இங்கே இருக்கிற எல்லாமே விவசாயிங்க. வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்ற விடுவாங்க. இவங்க மொத்தமாக ஒரு மாடு 100 மாடு 50 மாடு சேரும்போது ஏழை விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், பெருமாளுக்கு அங்கே அந்த ஊரில் அவ்வளோ. நான் போனது ஒரு சாதாரண நாள். அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மாடு 10 ஆடு இருக்கும். எல்லாம் இழுத்துட்டு வராங்க. கண்ணுக்குட்டியா பெரிய மாடா அது மாதிரிலாம் விடுறாங்க. அவ்வளோ ஒரு பெருமையான ஒரு திருத்தலங்க. மிஸ் பண்ணாதீங்க. எப்போ வந்தீங்கனாலும் இந்த அரியலூர் பக்கம் வந்துட்டீங்கன்னா அந்த கலியபெருமாள் கோயிலை போய் பார்த்துருங்க. இது தமிழகத்தின் திருப்பதின்னு கூட சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு பெருமை வாய்ந்த திருத்தலங்க. நன்றி, வணக்கம்.